நான் இருக்கேன்ல, நான் வந்து எந்த அளவுக்கு சோம்பேறி அப்படின்னா, உங்களால அப்படி இருக்கவே முடியாது. நான் பெட்டு கட்டுவேன். அந்த அளவுக்கு சோம்பேறி நான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்றப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நைட்டு ஒரு 8-9 மணி மாதிரி வீட்டுக்கு வந்தான். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். வரும்போது நான் அவனுக்கு டின்னர் பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறான். கிளம்பும்போது நான் என்ன சொல்றேன், டேய் மணி ஆயிடுச்சு, இருந்துட்டு நாளைக்கு போ, எனக்குமே ரொம்ப போர் அடிக்கு, தனியாவே இருந்து டிப்ரெஷனா இருக்கு, இருடா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அவனை கிட்டத்தட்ட மண்டே கழுவுறேன். அவன் வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நான் ஒண்ணு பண்றேன், போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துடுறேன், இங்க இருந்தே நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறேன். புரியுதா? நான் இருக்கிறது இந்திரா நகர், இவன் இருக்கிறது கோரமங்கலா. கிட்டத்தட்ட போயிட்டு வர்றதுக்கே 1 hour ஆயிரும். ஆனா அவன் என்ன யோசிச்சான்னா, அந்த டைம்ல நம்ம போய் எடுத்துட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது அப்படின்றத யோசிச்சுட்டு, நம்மள மதிச்சு அவன் கூப்பிட்டான்ல, அதுக்காக நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு யோசிச்சிருக்கான். எப்படி இப்போ இதே அவன் வீட்டுக்கு வருவான், ஏதாவது சமைச்சு கொண்டு வருவான் வீட்டுக்கு, வீட்டு வாசல்ல நின்னுட்டு, டேய் கீழே இறங்கி வா, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கீழே இறங்கி வா சாப்பாடு வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னானா, ஏய் எனக்கு சோம்பேறியா இருக்குடா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த அளவுக்கு நான் சோம்பேறியா. அவன் அவ்வளவு வேல்யூ பண்றான்.